எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய இந்த அன்புடன் அசீஸ் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் இன்று 2024 8/1 முதல் இறைவன் நாடினால் தினமும் உங்களை நாடி வரும். எனவே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த சேனலின் நோக்கத்தை பற்றி நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும். அரசியல்வாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அதற்காக நான் முன்னெடுக்கின்ற போராட்டமே இந்த யூடியூப் சேனல். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கின்ற போது நானும் ஒருவனாக இருக்கின்றேன். நான் கடந்த 10 வருடங்களாக என்னுடைய லட்சிய பாதையில் MLA ஹிஸ்புல்லா அவர்கள் ஏற்படுத்திய தடங்களை பற்றி பல போராட்டங்கள் மூலமும் பல இடங்களில் நான் செய்த முறைப்பாடுகள் மூலமும் வெளிப்படுத்தி இருக்கின்றேன். ஆனால் எங்கும் நியாயம் கிடைக்கவில்லை. இது நியாயத்தை நோக்கிய பயணம். இந்த சேனலில் MLA ஹிஸ்புல்லா அவர்களை முதலில் விமர்சிப்பதற்கு காரணம், நேற்று முன்தினம் நான் இவருக்கு ஒரு செய்தியை ஒலிப்பதிவு மூலம் அனுப்பியிருந்தேன். அந்த செய்தியை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். அந்த செய்தியில் மூலம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இழுபட்ட இந்த பிரச்சனையை 24 மணித்தியாலத்திற்குள் இவர் தீர்க்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது தீர்க்கப்படவில்லை. அதனால் அந்த விடயத்தை உங்களுக்கு இன்றைய இந்த முன்னுரையிலே தருகின்றேன். இனிவரும் நாட்களில் அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே, அன்று இந்த ஹிஸ்புல்லாவுக்கும் எனக்கும் இடையிலே என்ன சம்பந்தம் இருந்தது, இன்று அவரால் எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், இவைகளெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்லி அவ்வப்போது அரசியல்வாதிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் இந்த சேனல் பேசும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். My dear brother-in-law Hizbullah, good morning. நான் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் பூர்த்தியாக போகுது இந்த நேசர் ஸ்கூல் விஷயமாக. நான் ஒரு 4 வருஷம் யாரையுமே தாக்காம அந்த பில்டிங் திருப்பி கிடைக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணினேன். ஒன்றும் நடக்கல. 4 வருஷத்துக்கு பிறகு யார் முனாஃபிக்குகள் இதில் செயற்பட்டாங்க என்று சொல்லி எல்லாம் தெளிவாக என் ஃபேஸ்புக்கில் போட்டேன். அப்படியே ஒரு நீண்ட காலம், சில வருஷங்கள் நான் உங்களோட மிக கடுமையாக முரண்பட்டு என் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நான் இது பண்ணினேன். அதுக்கு என் ஃபேஸ்புக்கு என்னை தாக்கி கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கு நீங்கள் காசும் கொடுத்தீங்க. நான் உங்களோட அரசியலுக்கு குறுக்க வராமத்தான் நான் கல்வி பணியை செய்யணும்னு நினைச்சேன். ஆனால் இது ஏனோ இந்த ஊரில் உள்ள யாருக்கும், நீங்கள் உட்பட ஒருத்தருக்குமே இது பெரிய ஒரு அநியாயம்ங்கிறது விளங்குதில்லை. ஆனால் இப்போ 240 பிள்ளைகளோட இருந்த இடம் இப்போ 15 பிள்ளைகளும் இல்லாமல் ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் இருக்குது. நான் போன வியாழக்கிழமை முஸ்வா மௌலவியை கண்டு உங்களோட பேச சொன்னேன். ஒரு சில தினங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வாங்க என்று. அது சம்பந்தமாக எந்த தகவலும் கிடைக்கல எனக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட மிச்சம் வினயமாக கேட்டுக்கொள்கிற விஷயம், நான் உங்களோட அரசியலுக்கு குறுக்காக வராமல் இருக்கணும் அல்லது
உங்களோட நான் மோதாம இருக்கணும் என்று சொன்னால், கடந்த சில வருடங்களாக ஷானாஸ் உமா எல்லாரும் கேட்டுக்கொண்டதை கிடங்க நான் இந்த தாக்குதல்களை நான் இடைநிறுத்தியிருந்தேன். உங்களை பற்றி நான் எதுவுமே இது பண்ணல. ஆனால் டிஎஸ்ஆக்களோட நான் பிரச்சனைப்பட்டு கொண்டு தான் இருந்தேன். இருந்தாலும் இப்போ முசாமாவிட்டு சொன்ன நான் ஒரு சில தினங்களுக்குள்ள இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில் என்னை கூப்பிட்டு டிஎஸ் அந்த இடத்தை என்கிட்ட பார்க்கக்கூடிய மாதிரி நீங்கள் டிஎஸ்க்கு ஒரு ஓர்டரை போடுங்க. ஏனென்றால் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்ல வேணாம். ஏனென்றால் இதில் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களோட வேண்டுகோளுக்கு நாங்கள் உங்களோட ஆக்கள், இப்போ நான் போலீஸுக்கு போனாலும் கூட அங்கே எல்லாம் வந்து தலையிட்டதும் உங்களோட ஆக்கள் தான், உங்களோட போலீஸ் வேலை பார்க்குறாங்க. அப்போ ப்ளீஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட மிக தயவாக கேட்கேன், நாளைக்கு காலையில் என்னை கூப்பிட்டு டிஎஸ் இடத்தை பார்த்து நான் மாதிரி யோசிங்க. நான் உங்களோட முன்னுக்கு எழுதியிருக்கிற பேரை நான் அழிக்க மாட்டேன், அது இருக்கட்டும். இங்கே இருக்கிற பிள்ளைகளையும் அங்கே இருக்கிற பிள்ளைகளையும் சேர்த்து அந்த ஏரியாவுக்கே உரிய ஒரு முன்பள்ளியாகத்தான் அந்த இடத்தை அமைச்சது. இப்போ இன்னும் பிள்ளைகள் வந்து சேரும் சரியாக போகுது. ஏனென்றால் உங்களோட பேரை வச்சு சில திருட்டு பசங்க தான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றது நயவஞ்சகத்தனத்துக்கு துணை போராக்கள் இருக்காங்க. 2 பேர் அற்ப ஆயுசில் போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கும் 60 வயசு பூர்த்தி ஆகிட்டு, உங்களுக்கும் 61 வயசு தாண்டிட்டு, இன்னும் நம்ம எவ்வளோ காலத்துக்கு வாழ போகிறோம்ங்கிறத உலகத்தில் கொஞ்சம் சிந்திக்கு போகிற இடத்துக்கு ஒரு நிரந்தரமான சதக்கத்துள் ஜாரியாவாக அந்த இடத்தை அமைச்சு போட்டு போகிறது. ஒரு நேசரி ஸ்கூல் இப்போ உங்களோட பேரில் உள்ளத்துக்கு ஒரு யூகேஜி என்னும் அசராவோட பேரில் உள்ளத்துக்கு எல்கேஜி என்னும் போட்டாவது 2 கிளாஸ் ரூமில் ஒரு கிளாஸ் ரூம் மூடி கிடக்குது, இன்னொரு கிளாஸ் ரூமில் காவாசிக்கும் பிள்ளைகள் இல்லாத நிலைமையில் இருக்குது. அப்போ அந்த 2 கிளாஸ் ரூமையும் பயன்படுத்தி அந்த இடத்தை இந்த பகுதி மக்களுக்காக இன்னும் சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அல்லது அதில் மேலதிகமாக செய்ய வேண்டிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை நீங்கள் செஞ்சால் அதுவும் வரவேற்கத்தக்கது. எதுக்கும் நாளைக்கு காலையில் டிஎஸ் என்னை கூப்பிட்டு அந்த இடத்தை பாருந்தாருன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நான் கீழே போயிட்டு இருப்பேன். நீங்கள் உதவி செஞ்சீங்கள் என்றால் நான் உங்களை பாராட்டுவேன். நீங்கள் உதவி செய்யலை என்றாலும் நான் உங்களை தாக்க போறதில்லை. இடத்தை மட்டும் வழங்கினால் போதும், என்ன பணியை செஞ்சுட்டு போவேன். அதுக்குள்ள அரசியல் இருக்காது, வல்லாஹி சொல்றேன். அதுக்குள்ள அரசியல் இனிமேல் இருக்காது. அது கடந்த காலங்களில் அரசியலை கொண்டு வந்தாக்கள் யாருங்கிறதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அதை தயவு செய்து இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை 31ஆம் தேதி ஜூலை மாதம் 2024. நாளையோட இந்த விஷயம் முடியணும். 1ஆம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நான் கொஞ்சம் இந்த பகுதியில் உள்ள மக்களோட கல்வி அபிவிருத்தியில் கொஞ்சம் வேகமாக நான் இயங்க வேண்டியிருக்குது. அப்படி நாளைக்கு இந்த விஷயம் நடக்கலையாமல் நான் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அதில் நான் காத்தாங்குடியில் உள்ள அரசியலில் தொடங்கி இந்த முழு நாட்டிட அரசியலை பற்றியும் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க என்னெல்லாம் கேட்க மாட்டேன். நான் தயவு செய்து இந்த விஷயத்தை அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யுங்க. ஏனென்றால் இது பெரிய ஒரு அநியாயம். இந்த ஊரில் நடந்ததில் கணக்கு அநியாயங்கள் இந்த ஊரில் நடந்திருக்கு. இந்த ஊரில் உள்ள ரோடுகளை பார்த்தீங்கன்னா விளங்கும். கான்ட்ராக்டங்கிற பேரில் எவ்வளவு கொள்ளை நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு தெரியாதில்லை, தெரியும். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க. நான் எந்த கல்வி பணியை நான் செஞ்சுட்டு போகிறேன். எந்த கபருக்காகவும் மறுமைக்காகவும் நான் சில பணிகளை செய்ய வேண்டியிருக்கு. அப்படி இல்லாட்டி நான் இந்த கபருக்காகவும் மறுமைக்காகவும் அக்கிரமக்காரர்களை அடையாளம் காட்ட வேண்டிய அந்த யூடியூப் சேனலில் நான் தொடங்க வேண்டியிருக்குது இன்ஷா அல்லாஹ். நான் இதில் எந்த வழிமுறை எடுக்கிறேங்கிறத
இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ள நீங்கள் முடிவெடுத்து காத்தாங்குடி டிஎஸ்க்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். நாளைக்கு எனக்கு இந்த விஷயம் நடக்கலையாமன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் 1ஆம் தேதி என் யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையும் நீங்களும் அறிஞ்சு கொள்வீங்க. சந்திப்போம்.